ஆனா பிராமண கடப்பாறைன்னு அவர் சொல்வதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, சீமான் ஒரு தேவடியாளுக்கு பிறந்த மகன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. நாம் யாரும் சொல்லல. நான் எதுவும் சொன்னா வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள். இப்ப பிராமண கடப்பாறைன்னு சொல்வதன் மூலமாக அவர் அவருடைய பிறப்பை மட்டும் இல்ல, தன்னுடைய துணைவியா இருக்காங்க, அவருடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒழுக்கத்தை குறித்தும் அவர் தவறாக அவர் சொல்றாப்ல. நாம எதுவும் சொல்லல. ஏன்னாக்கா அவங்க வேலைக்கு போறாங்க. உன்னுடைய அரசியல் அறிவுக்கும் உன்னுடைய அரசியல் புரிதலுக்கும் உன்னுடைய சித்தாந்த புரிதலுக்கும் நான் தாண்டா உனக்கு அண்ணன், நான் தான் உனக்கு அண்ணன். நீ நேத்துக்கு பேஞ்ச மூத்திரத்துல இன்னைக்கு முளைச்ச காளான். நீ உன்னைய விட சீனியர் நான். இங்க அரசியல்ல சித்தாந்தத்துல உன்னைய விட சீனியர் நானு. கொளுத்தட்டும், நாங்க ஒண்ணு வேணாம்னு சொல்லல. நீ குடிசையை கொளுத்திக்கோ, நீ குடிசையை கொளுத்திக்கோ. நீ குடிசையை கொளுத்தினாக்க நாங்க வேற ஒரு குடிசை போட்டுப்போம், வேற ஒரு பந்தல் போட்டுப்போம். ஆனா நாங்க ஒன்ன மாதிரி குடிசையெல்லாம் கொளுத்த மாட்டோம். எவன் கொளுத்துவன்னு சொன்னானா அவனை நாங்க கொளுத்துவோம். என்ன பண்ணுவ? ஈழத்துல போர் வந்து உச்சகட்ட சூழல் நடக்கும் பொழுது ரூம்ல ரொம்ப உச்சகட்டத்துல நடிகை கூட இருந்த பையன், அவன் திருட்டு பையன் கேட்கிறான் கேள்வி. காமராசர் அணையை கட்டினார், கலைஞர் மனைவியை கட்டினார். இதெல்லாம் பேசுறது முதல்ல யோக்கியதை இருக்கான்னு நான் கேட்கிறேன். இதுக்காக தான் உன்னை செருப்பு கட்டி அடிக்கிறது. யாருக்கு வாரி வழங்கினாரு? யாருக்கு வாரி வழங்கினாரு? அன்றைய காலத்தில் இருந்த சாராய வியாபாரிகளுக்கு வாரி வள்ளலாகவும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களாகவும் இருந்தாரு. எம்ஜிஆரை சுத்தி சுத்தி அவருக்கு 6 மணிக்கு மேல செய்கிற பணிவிடைகளை செய்து அந்த இடங்கள் பூரா ஏரிகளும் அரசு புறம்போக்கு இடங்களும் ஏதோ ஒரு ஏழை வாழைக்கு போய் சேர இடங்களை இவருக்கு செட்டப் பண்ணி கொடுக்குறாங்கன்றதுக்காக எழுதி கொடுத்த நிலங்கள் தான் பூரா. இதைத்தான் அவர் வாரி வாரி வழங்கினாரே தவிர எந்த ஏழை வாழைகளுக்கும் அவர் வாரி வாரி வழங்கவில்லை. எம்ஜிஆர் அந்த கைரக்ஷா வண்டியில் உட்கார்ந்து கொண்டு போகிற நபருடைய இடத்துல இருந்து யோசித்ததால், ஐயோ நம்ம தொழிலாளி வந்து மலையில நனைறானே, அவன் நம்மளை எசமானும் கூப்பிடணும், அவனுக்கு உதவி செய்யணும், மலையில இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சு முதலாளி மனநிலையிலிருந்து எம்ஜிஆர் யோசிச்சு ரெயின் பண்ண கொடுத்தாரு. ஆனா கலைஞர் அந்த வண்டியை இழுக்கின்ற மனிதனுடைய காலில் இருந்து யோசித்தார், அந்த இழுக்கக்கூடிய மனிதனாக யோசித்தார். இது ஒரு அடிமைத்தனமான வேலை இல்லை என்று யோசித்து கைரிக்ஷா ஒழிச்சார். நாங்க வந்து 1967 அப்புறம் நான் பேண்ட் போறதை விட்டுட்டேன் அப்படிம்பா. ஏன் அப்படி சொல்றானாக்கா அந்த விஷ பாப்பான் திமுக ஆட்சிக்கு வந்து 1967 1967 அப்புறம் நான் பேண்டே போறதுல திமுக இழிவுபடுத்துறாப்லையா. அவன் பேண்ட் போடுறத விடல, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1967 அப்புறம் விசுவனுடைய பேண்ட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பாப்பானுடைய பேண்டையும் அடிக்கிற அடியில கலட்டுச்சு. அம்பேத்கரும் மோடியும் ஒன்று என்று யாரு இங்க கட்டுரை எழுதுகிறார்களோ அவர்கள் தான் அரசியல்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இங்க அரசியல்படுத்தப்பட வேண்டும். ஒரு பத்திரிகையை வச்சுக்கிட்டு, ஒரு பதிப்பகத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அம்பேத்கரும் மோடியும் ஒண்ணுன்னு ஒருத்தர் கட்டுரை எழுதும் பொழுது அதை மறுப்பு போட வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்ட இருந்தும் நீங்க மறுப்பு போடாமல் பதுங்குவீங்கன்னாக்கா நீங்கள் தான் நீங்க அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள். தோழர்கள் வரிசையா பேர் சொன்னோம்னாக்கா அதுக்கு 5 நிமிஷம் போயிடும். அதனால 6:05 இங்க வந்து கரெக்டா 30 நிமிஷம் அடுத்த 5 நிமிஷம் கண்டென்ட் விட்டாரு. அதனால நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். சுத்தி உழைச்சி பேச விரும்பல. அந்த கடப்பாறையை பத்தி நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டீங்க. அந்த கடப்பாறையை முந்தா நாள் தான் நாங்கள் போட்டு புதைச்சிட்டு வந்தோம். அதை இங்கே திரும்ப எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க. அதனால என் பங்குக்கு 4-2 மிதி மிதிக்காம போனோம்னாக்கா அது சரியா இருக்காது. அதனால அளவா 2 மிதி மட்டும் பிரிச்சுட்டு போறேன் அப்படின்னு. தலைவர்கள் பெருசா அந்த கடப்பாறையை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏன் லெவலுக்கே அவன் பெருசு நினைச்சிட்டு இருக்கேன். தலைவர்கள் நீங்கள்லாம் பேசுங்கனாக்கா அது எதோ அவனை புகழ்றது மாதிரி ஆகிடும். அவன் ஒரு யூடியூப் சேனல், அவரு தான், அவ்வளோதான். ஒரு அரசியல் யூடியூப் சேனல் தானே தவிர அரசியல் கட்சியோ அமைப்போ அவன் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக அவன் கட்சியை முடிச்சு விடுறதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன். இப்போ யூடியூப் வந்து உலகம் முழுக்க 1 மாதம் கிடையாதுன்னு தடை பண்ணிட்டாங்கனாக்கா அவன் கட்சி ஒளிஞ்சு போச்சு. சோசியல் மீடியாவுடைய பேக்கப் முழுக்க கிராஷ் ஆயிடுச்சுனாக்கா அவனுக்குள்ள வரலாறே முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் அவன். அதனால அதை தாண்டி அவனை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவனை பற்றி பேசும் பொழுது நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக திராவிடம் கொஞ்சம் லெஃப்ட் ஐடியாலஜி அப்படி பேசுகிற நபர்களை தான் கூப்பிடுமே தவிர பெரிய தலைவர்கள் நாங்கள் கூப்பிடவே மாட்டோம். ஏன்னாக்கா அவனை நாங்கள் தலைவராகவே மதிக்கிறது இல்லை. அப்புறம் எதுக்கு இவனை பேசுறதுக்கு இன்னொரு தலைவர்? அவன் ஒரு சக யூடியூபர், அவன் அவ்வளோதான். அதனால நாங்கள் யூடியூபரே அவங்களை முடிச்சிருவோம். இப்போ கடப்பாறை அப்படின்னு சொல்லும் பொழுது பிராமண கடப்பாறைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாப்புல. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். பார்ப்பன கடப்பாறைன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தல, பிராமண கடப்பாறை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதனால அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அவருடைய பிறப்பை அவரே இழிவுபடுத்திக்கிறார். நாம வந்து ஒருபோதும் சீமான் வந்து அவருடைய பிறப்பு குறித்து அவங்களுடைய அம்மா குறித்து அந்த மாதிரி நம்ம ஒருபோதும் மேடையில் பேசினது கிடையாது. யூடியூப் ஆகிய நானும் பேசினது கிடையாது. அமைப்பில் உள்ளவங்களும் யாரும் இப்படி பேசினது கிடையாது. ஆனால் பிராமண கடப்பாறைன்னு அவர் சொல்வதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, சீமான் ஒரு தேவடியாளுக்கு பிறந்த மகன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. நாம் யாரும் சொல்லல. நான் எதுவும் சொன்னா? நான் சொல்லலை, மணியன் சொல்லலை, யாரும் சொல்லலை. ஏன்னா பிராமணம்ங்கிறத நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீ சூத்திரன் ஆயிடுற. நீ சூத்திரங்கிறத நீயே ஏற்றுக்கிற, அவனை பிராமணன் சொல்றது மூலமாக. அதனால தான் பிராமணால் கஃபேங்கிறத அழிக்கிறதுக்கான மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதை குறித்து
பெரிய புத்தகங்கள் இருக்கு, இல்ல கட்டுரைகள் கூட இருக்கும், நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் பிராமணால் கஃபேவை அழிக்கணும்னாக்கா பிராமணன் அப்படின்ற வார்த்தை இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நான் சூத்திரன் ஆயிடுறேன். சூத்திரன்னா என்ன எழுதியிருக்குனாக்கா வேதத்தில் நான் ஒரு தேவடியால் மகன் அப்படின்னு எழுதியிருக்கு. அதனால தான் நம்ம பிராமணன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது, அந்த வர்ணத்தை நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது. இப்போ அவரு தான் சொல்றாப்ல பிராமண கடப்பாறைன்னு சொல்றதன் மூலமாக அவர் பிராமணன்கிறத ஏத்துக்கிறாரு. அதனால சீமான் தன்னை என்னவா சொல்லிக் கொள்கிறார்? சூத்திரன்கிறத மக்களுக்கு புரியுற மொழியில சொல்லுங்க. நீங்க சூத்திரன்னாக்க எப்படி புரியும்? வேசி மகன் அப்படிங்கிறது அவருடைய பிறப்பை அவரே இழிவுபடுத்திக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு முறையும் இல்லையா அப்படி கிடையாது, இங்க வாங்க, நம்ம 4 காலில் நடக்கக்கூடாது, நம்மளுக்கு அறிவு இருக்கு, 6ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்கு, 2 காலில் தான் நடக்கணும், மரத்துக்கு மரம் தொங்கக்கூடாது, முக்கியமா ரோட்ல கிடக்கிறதெல்லாம் திங்கக்கூடாது, நம்ம சோறு தான் திங்கணும், அதுவும் நடு வீட்டில் உட்காந்து திங்கணும், சுயமரியாதை இருக்கு, குறிப்பாக உப்பு போட்டு திங்கணும் அப்படின்னு நாம தான் ஒவ்வொரு முறையும் அவருக்கு சொல்லிட்டு இருக்குமே தவிர, அவர் என்ன சொல்றாருனாக்கா அப்படிலாம் இல்லை, எனக்கு 4 காலு தான், நான் ரோட்ல கிடக்கிறதான் திம்பேன், நான் மரத்துக்கு மரம் தான் தாவிட்டு இருப்பேன், நான் சோறு திங்க மாட்டேன், ஒருவேளை யார் வீட்டிலையாவது சோறு போட்டா கூட அல்ல உப்பு போடாத சோறு தான் திம்பேன். அவரு தான் தன்னை பிராமண கடப்பாறை என்று சொல்வதன் மூலமாக அவர் தன்னை சொல்லிக் கொள்கிறார். இப்போ பிராமண கடப்பாறைன்னு சொல்வதன் மூலமாக அவர் அவருடைய பிறப்பை மட்டும் இல்லை, தன்னுடைய துணைவியா இருக்காங்க, அவருடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒழுக்கத்தை குறித்தும் அவர் தவறாக அவர் சொல்றாப்ல, நாம எதுவும் சொல்லல. ஏன்னாக்கா அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்க வக்கீல் முடிச்சிருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம பேச தேவையில்லைன்னு வைங்களேன், இருந்தாலும் புரியணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அவங்க வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க, கோர்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த வக்கீலை தொழிலாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பிராமண கடப்பாறைன்னு சொன்னதன் மூலமாக இந்த பிராமணியம் இருக்குல்ல, அந்த சங்கராச்சாரியார்னு ஒரு குத்த வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாருல்ல, அந்த சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருனாக்கா அந்த பிராமணிய கடப்பார வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று அவர் சொல்லுகிறார், எழுதி வச்சிருக்காரு. நம்ம தோழருடன் முன்னாடி பேசும்பொழுது ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணி பேசினாங்க, இன்னமும் அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுடைய kamakoti.org அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க தேடுனீங்கனாலே இந்த வார்த்தையை போட்டு தமிழ்ல டைப் பண்ணாலே இது நேரடியாக வந்து நின்றோம். இதை பேப்பராகவே டாக்குமெண்டாகவே ஆர்கேவெலாம் போட்டு நம்ம வச்சிருக்கோம். அதனால இவர் பிராமண கடப்பாருன்னு சொன்னதன் மூலமாக அப்ப அந்த சங்கராச்சாரியார் வேலைக்கு செல்லும் பெண்களை என்னவாக சொன்னாரோ அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க குடும்பத்துல யாரெல்லாம் வேலைக்கு செல்கிறார்களோ அதை அவர் ஏத்துக்கிறாருன்னு அர்த்தம். நாம அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு கருத்தியல் இருக்கு, அது என்ன சொல்ல வருதுனாக்கா எல்லோரும் சமம்னு சொல்லுது, எல்லாம் எல்லாருக்கும்னு சொல்லுது, சுயமரியாதை என்கிற விஷயத்த சொல்லுது. சுயமரியாதை என்பதற்காகவே உலகத்துல ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கனாக்கா தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் ஆரம்பிச்சதான் சுயமரியாதை இயக்கம். அப்ப சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இங்குள்ள பெரும்பான்மை மக்களுடைய சுயமரியாதை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னாக்கா நீ தூக்கிட்டு வர இல்ல, அந்த துருப்பிடிச்ச முன்னையாக இருக்கக்கூடிய அந்த பிராமண கடப்பாறை தான் நம்மளுடைய சுயமரியாதை பறிச்சு வச்சது. அப்ப அந்த கடப்பாறையை தூக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அந்த சுயமரியாதை மீட்க முடியும் என்று சொல்லி பெரியாரே அப்பொழுது அந்த கடப்பாறையை தூக்கி, அவங்க பெருசா தூக்கிட்டு அந்த கடப்பாறை தெரியுமா, ராஜகோபாலாச்சாரியனுக்கு பெரிய கடப்பாறை தான் தூக்கிட்டு, அவங்க கிட்ட உள்ள பெரிய கடப்பாறை அவ்வளவுதான். அது குலக்கல்வின்னு ஒன்று கொண்டு வந்துச்சு இந்த பீஸு. ஒரே ஒரு மீட்டிங்கை போட்டாப்புல தலைவர் மெட்ராஸ் ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாப்புல, இந்த குலக்கல்வி அப்படிங்கிறது நம்ம அசுரன் படத்துல கூட ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த அவருடைய பையன் சிதம்பரத்திட்ட சொல்லுவாப்புல, தனுஷ் கருணாசுடைய பையன் தான் அந்த சிதம்பரமா நடிச்சது. சிதம்பரம் காசு இருந்தா பிடிங்கிடுவாங்க, பணம் இருந்தா எடுத்துக்கிடுவாங்க, நிலம் இருந்தா எழுதிக்கிடுவாங்க, படிப்பு மட்டும்தான் சிதம்பரம், நம்மள்ட்ட இருந்து யார்கிட்டையும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு கல்வி குறித்து நிறைய குறள்கள் எழுதியிருக்காருல்ல. அது என்னன்னாக்கா கல்வி தான் நமக்கு கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது. அப்ப அந்த கல்வியை மீட்டெடுக்கிற வேலையை இங்க யார் பார்த்தா, யார் பிடுங்கி வச்சுக்கிட்டது? அப்ப அந்த பிராமணியம் தான் பிடுங்கி வச்சுக்கிட்டது. அந்த கல்வியை மீட்டு கொடுத்தது ஐயா பெரியார் அவர்கள். அவர் மீட்டு கொடுத்ததுனால தான் நாம இன்னைக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம். சரி, இதோட போதும் நினைக்கிறேன், இந்த கடப்பாறை இதுக்கு மேல பேச தேவையில்லை, எனக்கு கொடுத்த அரை மணி நேரத்தில் 5 நிமிஷம் அதுக்கே போயிருச்சு. இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் ஒரு மீட்டிங் போட்டார். இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு மீட்டிங் போட்டுச்சு. அந்த மீட்டிங் போட்டு பேசும் பொழுது முதல்ல எடுத்தோடனே ஆரம்பிச்சது என்னன்னா, மஞ்சள் 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 அப்படின்னு ஒரு 3 தடவை சொல்லி 3 பக்கம் கேமராவையும் பார்த்து சொன்னாப்புல. என்னடா அது வெயில் நினைக்கிறதுனால எதுவும் மண்டை குழம்பிருச்சோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்புறம் தான் சொல்றாப்புல, ஈரோடுனாலே மஞ்சள் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த மஞ்சளை கூவி ஊற்றிட்டு இருந்தாப்புல. அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, அது நீங்கள் கொஞ்சம் ஒத்து கவனிச்சுக்கனாக்கா அந்த ஒரு பாட்டு வரும்ல, சிங்கிச்சான் சிங்கிச்சான் மஞ்ச கலரு சிங்கிச்சான் 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 காவி கலரு சிங்கிச்சான், அடுத்தது மஞ்சள்ங்கிற வார்த்தைக்கு அடுத்தது காவி தான் அதுல இருந்து வாயிலேருந்து வரும். நீ ஈரோட்டில் போய் நின்றுக்கிட்டு என்ன பேசணும், மஞ்சள்னு பேசணுமா? ஈரோடு மஞ்சள் என்கிற நிறத்திற்கோ அல்லது மஞ்சள் என்கிற வார்த்தைக்கோ உரிய இடமா? அங்கு விளையுதுங்கிறது வேற,
ஆனா நீ அரசியல் படுத்துற உன்னுடைய ரசிகர்களை, தொண்டர்களை, நீ அரசியல் பேச போற, பெரியார் உன்னுடைய கொள்கை தலைவர், அம்பேத்கர் உன்னுடைய கொள்கை தலைவர்னாக்கா ஈரோட்ல நின்று மஞ்சள் நீ பேசுவ. ஈரோடுக்கு மஞ்சள்ங்கிற அடையாளம் கிடையாது, ஈரோடுக்கு கருப்பு என்பதுதான் ஈரோட்டுக்கான அடையாளம். நீ அங்க போய் நின்று பேச வேண்டியது கருப்புன்னு ஆரம்பிக்கணும். நீ ஈரோட்டில் போய் மஞ்சள்னு ஆரம்பிப்ப, சரி நாளைக்கு காரைக்குடிக்கு வர, காரைக்குடியில் என்ன ஆரம்பிப்ப நீ? சரி அங்கே மஞ்சள் ஃபேமஸ், இங்கே என்ன ஃபேமஸ்? இங்கே கரிசோறு நல்லா இருக்கும் அப்படின்னு கரிசோறு கரிசோறு கரிசோறும் பிரியா. காலையிலே இங்கே காஃபி குடிக்க போனோம், காஃபி எல்லாமே சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அவ்வளோ பச்சனங்கள் காலையில் போட்டு தந்தா கடையில். அப்போ வந்தோடனே இங்கே பச்சனங்கள் ஃபேமஸ், பச்சனம் பச்சனம் பச்சனம்பியா. அறிவுகிறிவு இருக்கா இல்லையா? ஈரோடு இல்லை, நீ எந்த ரோட்டுக்கு போனாலுமே என்ன பேசணும்னாக்கா மஞ்சள் காவி ஆரஞ்சுன்னு பேசக்கூடாது. எங்க போனாலுமே கருப்பு சிவப்பு நீலம்னு பேசணும். அந்த ஏரியாவில் கருப்பு என்ன பண்ணுச்சு, சிவப்பு என்ன பண்ணுச்சு, நீலம் என்ன பண்ணுச்சு, அதை சார்ந்த தோழர்கள் என்ன தியாகம் பண்ணியிருக்காங்க, அதையொட்டி என்ன புரட்சிகள் நடந்திருக்காங்க, அதையொட்டி என்னென்ன உயிர் தியாகங்கள் நடந்திருக்கு, அதுலேருந்து இந்த தியாகிகள் மறைக்கப்பட்டவர்களாக பேசப்படாதவர்களாக யார் யார் இருக்காங்க. அப்ப எந்த ஊருக்கு போனாலுமே கருப்பு சிவப்பு நீலம் தான் பேசணுமே தவிர ஒரு கொள்கை உடையவன், அதுவும் பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்ற ஒருத்தவன் போய் நின்றுட்டு மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்னு பேசிக்கிட்டு, இதுல என்னக்கா இப்ப தம்பிக்கு நாம சொல்ல வேண்டியது இருக்கு ஒண்ணு இல்லை. என்னக்கா தம்பின்னு எல்லாம் பார்க்க வேண்டாம்னா அவரு ரொம்ப வயசானவர் நம்மளை விட, இவனால தம்பின்னு சொல்றானே அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அவர் சிஎம் அங்கிள்னு சொல்றாருல, அப்படி பார்த்தோம்னா நான் சித்தப்பா தான் சொன்னேன். எனக்கு என்னுடைய சித்தப்பா வயசு இருக்கும், அவருக்கு 50 வயசுக்கு மேலே ஆகுது, என் சித்தப்பா வயசு இருக்கும். அப்போ சித்தப்பான்னு தானே சொல்லணும். ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன், தம்பின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வயசை வச்சு சொல்லலை. அந்த ஆச்சரியக்குரிய அந்த மேடையில் பேசும்பொழுது வயசை வச்சு அங்கிள்னு வேணா சிஎம் சொல்லியிருக்கலாம். நான் சொல்றது அறிவை வச்சு சொல்றேன். உன்னுடைய அரசியல் அறிவுக்கும் உன்னுடைய அரசியல் புரிதலுக்கும் உன்னுடைய சித்தாந்த புரிதலுக்கும் நான் தாண்டா உனக்கு அண்ணன், நான் தான் உனக்கு என்ன. நீ நேத்துக்கு பேஞ்ச மூத்திரத்துல இன்னைக்கு முளைச்ச காலம். நீ உன்னைய விட சீனியர் நான், இங்க அரசியல்ல சித்தாந்தத்துல உன்னைய விட சீனியர் நான். அதனால இந்த விஷயத்துல அரசியலை பொறுத்தவரைக்கும் நீ எனக்கு தம்பி. அதனால தம்பி, உன்னைய மாதிரி நான் இங்க மஞ்சள்னு சொன்னோடனே வந்து நின்றுட்டு வடை பஜ்ஜி போண்டா கரிசோர்னு பேச மாட்டேன். நான் ஒரு வரலாறு சொல்றேன். அந்த காரைக்குடிக்கு 1930 ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களுடைய அப்பா ராமசுப்பையா அவர்கள் இதே காரைக்குடியில ஆதி திராவிடர் மாநாடு ஒன்று போறதுக்கான அறிவிப்பை வெளியிடுறார். வெளியிட்ட உடனே இங்க உள்ள ஒரு சனாதன சக்தியாக அப்போ இருந்த சிதம்பரம் செட்டியார் அவர்கள் என்ன பண்றாருனாக்கா, அதற்கு முன்னாடியே இந்த செய்தி தெரிஞ்சு போய் வேற ஒரு மீட்டிங் பேசும் பொழுது யாரோ இங்க ஆதி திராவிட மாநாடு போடுறோன்னு சொல்லிட்டு தெரியுறானோலாமே, போடட்டும், போட்டுதான் பார்க்கட்டுமே. ஒருவேளை அந்த மாநாட்டுக்கான பந்தலை போட்டாங்கன்னாக்கா அந்த மாநாட்டு பந்தலை நாங்கள் கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிதம்பரம் செட்டியார் என்கிற நபர் அதுக்கு முன்னாடி போடுற மீட்டிங்ல பேசுறாரு. இப்போ ஐயா ராமசுப்பையா அவர்கள் என்ன பண்றாருனாக்கா, உடனடியாக பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி செட்டியார் பேசியிருக்காரு, இதுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாடுக்கு முன்னாடி அந்த மாநாட்டினுடைய நோக்க உரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. ஐயா பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் பேசுகிறார். ஏதோ அந்த ஆதி திராவிட மாநாடு நாங்கள் போடுறதை விட்டு யாரோ ஒருத்தவங்க பேசினானா, குடிசையை கொளுத்துவோன்னு சொன்னானாமே, கொளுத்தட்டும், நாங்கள் ஒன்றும் வேணான்னு சொல்லலை. நீ குடிசையை கொளுத்திக்கோ, நீ குடிசையை கொளுத்திக்கோ, நீ குடிசையை கொளுத்தினாக்கா நாங்கள் வேற ஒரு குடிசை போட்டுப்போம், வேற ஒரு பந்தல் போட்டுப்போம். ஆனால் நாங்கள் ஒன்ன மாதிரி குடிசையெல்லாம் கொளுத்த மாட்டோம். எவன் கொளுத்துவான்னு சொன்னானா அவனை நாங்கள் கொளுத்துவோம், என்ன பண்ணுவ என்று ஐயா பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் 1930 இதே காரைக்குடியில் வந்து பேசுறாரு. பேசுனதுக்கு அப்புறம் சிதம்பரம் செட்டியார் என்ன பண்றாரு, பதறி அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு ஓடுறாரு, மதுரை கோர்ட்டுக்கு ஓடுறாரு. ஏன்னா மதுரையில தான் நீங்க சிறப்பான தீர்ப்புகளை வாங்க முடியும். நீங்க தீர்ப்பு வாங்கணும்னாக்கா மதுரை கோர்ட்டுக்கு தான் போகணும். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் மதுரை. மதுரை நாளையே அந்த கரிதோசை அது இது இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஆனா வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னாக்கா அப்பத்துலேருந்து இன்னைய வரைக்குமே சிலம்பு தூக்கிட்டு போன கண்ணைக்கும் சரி, செங்கல் தூக்கிட்டு போன நம்மளுக்கும் சரி என்ன தீர்ப்பு வந்துருக்குது, மதுரையில் உள்ளவங்க மட்டும் கை தட்டுறாங்க பாருங்க. அதனால தீர்ப்புங்கிறது வேற. ஆனா நீங்க தீர்ப்பை வாங்கணும்னாக்கா நீங்க மதுரைக்கு தான் போகணும். அதனால அன்று சிதம்பரம் செட்டியார் அவர்கள் தீர்ப்பு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டாப்ல. மதுரைக்கு போனோடனே வழக்கம் போல அங்க தீர்ப்பை வாங்கிட்டு வந்துட்டாப்ல. அது என்னன்னாக்கா, இந்த ஆதி திராவிடர் மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஐயா பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களும் ஐயா ராமசுப்பையா அவர்களும் என்ன பண்றாருனாக்கா, அடுத்ததாக WPA சவுந்தரபாண்டி நாடார் அவர்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு கொண்டு போய்
அதுக்கப்புறம் அந்த ஸ்டேவை ரத்து பண்ணி குறிப்பிட்ட தேதியில் அதே ஆதி திராவிட மாநாட்டை நடத்தி காட்டியவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்த திராவிடர் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள். இப்படிதான் காரைக்குடிக்கான இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கணும். ஆனா இந்த முண்டக்கலை பண்ண போடுனாக்கா ஈரோட்டில் பண்ணிட்டு மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்னு மஞ்சள் சிங்கிச்சானு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. நீ ஈரோட்டில் எப்படி பேசியிருக்கணும்? ஐயா, இது பெரியார் பிறந்த மண்ணு, இது கருப்பு சட்டைக்கான நகரம், இது இந்த நகரத்தையே கருப்பாக மாற்றியவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். இந்த ஈரோட்டுக்கான நகரம் அமைவதற்கு மிக முக்கிய பங்காற்றியவர்களில் மிக முக்கியமான நபர் ஐயா பெரியார் அவர்கள். இங்கே உள்ள அரசாங்க கட்டிடமாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், பள்ளிகளாக இருக்கட்டும், அல்லது பொது இடங்களாக இருக்கட்டும், அரசாங்க இடம், இதில் பெரும்பாலும் ஐயா பெரியாருடைய இடம் தான். அவர் தான் அதை அமைச்சுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்டென்ஷன் பண்ணும் பொழுது ஐயா காசு கொடுத்தாரு. இடம் இல்லையா, இடம் வேணும்னு சொல்லி கொடுத்தாரு. அங்கே ஒரு நீர்த்தொட்டி ஒன்று இருக்கு. அந்த நீர்த்தொட்டி ஐயா பெரியார் காலத்தில் கட்டப்பட்டது. அப்போ கட்டப்படும் பொழுது அந்த நீர்த்தொட்டி பட்டியல் சமூக மக்கள் வாழுகிற தெரு வழியாக அந்த பைப்பு அதை கிராஸ் பண்ணி போய் அங்கே இடைநிலை சமூகங்கள், உயர் சாதி என்று சொல்லிக் கொள்கிற அந்த சமூகங்கள் வாழ்ற பகுதிக்கு அந்த பைப் போகும் பொழுது அங்கே உள்ள பட்டியல் சமூகத்தை சாராத நபர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த தண்ணியை நாங்கள் குடிக்க மாட்டோம். அது எப்படி அவங்க தெரு வழியாக்க, அந்த தீண்டத்தகாதனுடைய தெரு வழியாக்க வர்ற பைப்பு அந்த தண்ணி தீட்டுப்பட்டுறாதா? அந்த தீட்டு தண்ணியை நாங்கள் குடிக்கணுமா? அதனால அந்த டேங்கை முதல்ல உடைங்க, மாத்துங்க, வர்ற பைப்பு வழியை மாத்துங்க, அப்படி இல்லைனாக்கா நாங்கள் தண்ணி குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பெரியார் சொன்னாரு, இதை மாற்றி தான் நீ தண்ணி குடிக்கணும்னாக்கா நீ தண்ணி குடிக்கவே வேண்டாம், தண்ணி குடிக்காம நீ செத்தாலும் பரவாயில்ல, தண்ணி அப்படி தான் வரும், வேறுனாக்கா குடி, இல்லைனாக்கா கிளம்பும் டாப்ல. இன்னமும் அந்த தொட்டி நூற்றாண்டை தாண்டி அந்த தொட்டி நின்றுட்டு இருக்கு. இந்த வரலாறு சொல்லி ஈரோடு அறிமுகப்படுத்துவியா? பெரியாருடைய வீடு நினைவிடம் இன்னமும் அங்க இருக்கு. சுற்றுலா பயணிகள் போய் பார்ப்பதற்கான அனைத்து வசதிகளும் இருக்கு. நீ சொல்ற கொள்கை தலைவர் பெரியார், அண்ணா ரெண்டு பேரும் வாழ்ந்த இடம் அது. பெரியாருடைய வீட்டுக்கு பின்னாடி அண்ணா அவர்கள் தங்கிய இடம், அவர் உட்காந்து எழுதின பெஞ்சு, அந்த டேபிள், அவர் வசித்த இடம் எல்லாமே அங்கே இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கொள்கை தலைவர் ரெண்டு பேர் இருந்த வீடு அங்கே இருக்கு ஈரோட்டில். அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லுவியா? அங்கே போய் மஞ்சள் கலர் சிங்கிச்சான், சேப்பு கலர் சிங்கிச்சான், ஆரஞ்சு கலர் சிங்கிச்சான் ஆடிட்டு இருக்காப்புல. இல்லை முந்தா நாள் ஆடியோ லான்ச். இந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லி எனக்கா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, மலேசியன் கவர்மெண்ட் இங்கே நடக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. அங்கே உள்ள இவருக்கு சொல்லிட்டாப்புல, இந்த மாதிரி இங்கே அரசியல் பேசக்கூடாது, கொடியை தூக்கி காமிக்கக்கூடாது, குறிப்பாக எவனும் கரண்ட் கம்பத்தில் ஏறக்கூடாது, மரங்களில் ஏறக்கூடாது, அப்புறம் அந்த லைட் பாக்ஸு சவுண்ட் பாக்ஸ்லாம் இருக்குனாக்கா அதில் ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாப்புல. இதை எவனாவது மீறினானாக்கா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், குறிப்பாக மேடையில் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு சொல்லியும் அங்கே ஒரு தற்கொலை இந்த கொடியை தூக்கிட்டு போய் நின்றுருக்கான். அவங்க தமிழ்நாடு போலீஸ் நினைச்சிட்டாங்க போல், ரீல்ஸ் போட்டு என்ன சிஎம் சார், பயமா சிஎம் சார் எங்களை பார்த்து வெர்ச்சுவல் வாரியர்ஸை பார்த்து அப்படின்னு வீடியோ போலாம் நினச்சி வந்துருப்பான் போல் இருக்கு. தலைவர் பேசுவார் அப்படின்னு. 41 பேர் செத்தப்பையே 4 நாள் கழிச்சு தான் உன் தலைவன் வீடியோ போட்டான். மலேசியாவில் நீ கைதானாக்கா உன் தலைவன் பேசிடுவானா? நேற்று கொடியை இப்படி தூக்கி விரிக்கிறதுக்குள்ள தலையில தூக்கிட்டு போயிட்டாங்க. எத்தனை ரோத்தாடி கொடுத்தாங்கன்னு தெரியல. உன் தலைவங்கெல்லாம் வரமாட்டான் ராஜா. தமிழ்நாட்டிலே வரல, தலைவரிக்கே ஓடினவன். மலேசியாவில் போய் மாட்டினாக்கா எப்படி வருவான்? அப்போ பேசும்போது சொல்றாப்புல, நான் 30 வருஷத்துக்கு மேலே திரைப்பட வாழ்க்கையில் இருக்கேன். எனக்காக 30 வருஷமாக டிக்கெட் கவுண்டர்லையும் தேட்டர்லையும் நின்ன என் மக்களுக்காக, என் ரசிகர்களுக்காக இனிமே நான் நிற்கணும்னு ஆசைப்படுறேன், அவங்க கூட நிற்கணும்னு ஆசைப்படுறேன். பஞ்ச் டைலாக் பேசுகிற மொசல் கடையை பார்த்துருக்கீங்களா? நான் பஞ்ச் டைலாக் பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? 41 பேரை உசுரை சாவு கொடுத்துட்டு இவன் கிளம்பி ஓடுறாங்க. அந்த பின்னங்கால் பிடரில் அடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையிலேயே லைவாக நீங்கள் பார்க்கணும்னாக்கா அந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள். பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுவாங்க. ஏர்போர்ட்டில் அவ்வளோ பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது, உனக்காக வந்த உன்னுடைய ரசிகர்கள், உன்னுடைய தொண்டர்கள் 41 பேர், குழந்தை உட்பட பெண்கள் உட்பட 41 பேர் செத்து போனப்பவே அதற்கு பொறுப்பேற்று பேசுவதற்கு மைக்கு முன்னாடி 3 நிமிஷம் நிற்க உனக்கு துப்பு இல்லை. இவர் 33 வருஷம் இதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் நிற்பாராம். அதுக்காக நம்ம அவரை ஆதரித்து நம்ம அறுத்து தள்ளணுமா? அவர் உன்னை எதுக்கு ஆதரிக்கணும்னு நான் கேட்குறேன். 3 நிமிஷம் நின்று பதில் சொல்ல வைக்கல, நீ எங்க கூட நிற்பியா? கலைஞர் இருந்தார், அவர் உடல்நிலை ரொம்ப முடியாமல் இருக்கும் பொழுது தேர்தல் வருது. அப்போ மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகணும். அப்போ அவருடைய மருத்துவர்கள், ஆலோசகர்கள், கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இந்த நேரத்தில் இப்படியாப்பட்ட சமயத்தில் நீங்கள் காரில் பயணம் செய்வது, சாலை வழியாக பயணம் செய்வது அப்படிங்கிறது உங்களோட உடல் நலத்துக்கு சரி கிடையாது. அதனால ஹெலிகாப்டரில் போயிட்டு அந்த ஏரியாவில் இறங்கிட்டோன்னா பக்கத்தில் போய்க்கலாம். அதனால ஒன்றும் தவறு கிடையாதுயா, நீங்கள் அதை ஏதோ பெரிய செலவாகும் அப்படிலாம் யோசிக்காதீங்க, இந்த நேரத்தில் உடல் நலத்துக்கு அதான் தேவை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லைங்க மக்களை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
இப்ப இவர் போறாருனாக்கா, தலைவர் போறாரு, கட்சி தொண்டர்ல வருவாங்க, பெரிய தலைவர் வர்றாங்கன்ட்டு நிறைய பேர் பார்க்க வருவாங்கன்றது வேற. இவரு பதிவு பண்ண வார்த்தை என்னன்னாக்கா, இல்ல மக்களை நான் பார்க்க வேண்டும் என்கிற வார்த்தையை பதிவு பண்றாரு. இது என்னன்னாக்கா, உண்மையிலேயே அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டன் என்ன சொல்லுவானாக்கா, மக்களை நான் பார்க்க வேண்டும் தான் சொல்லுவான். மக்கள்கிட்ட அவன் போவான், அண்ணன் சொன்னது அதானே, மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட பேசு, மக்கள்கிட்ட என்ன வேணும்னு தெரிஞ்சுக்க, அதுக்கு நீ போராடணும்னு சொன்னாப்ல. நீ என்னைக்கு மக்கள்கிட்ட போயிருக்க? கலைஞர் அந்த நேரத்திலும் தன்னுடைய இறுதி நாட்களில் வந்த எலெக்ஷனுக்கு சாலையோரமாக தான் எங்கள் ஊருக்குலாம் வந்தார். எங்கள் ஊர் ரொம்ப ரூரல் ஏரியா. திருவாரூர்லேருந்து உள்ளே வரணும்னாக்கா ஒரு மினி பஸ் ஒரு 4 ரவுண்டு வரும். அதை விட்டிங்கனாக்கா எங்கள் ஊருக்கு வர முடியாது. ரிமோட் ஏரியா, அது பயங்கரமான ரிமோட் ஏரியா. இன்னமும் பாரத ராஜா படம் எடுக்கணும்னாக்கா அதுக்கு தகுந்த எல்லா செட்டப்பும் எங்கள் ஊருக்குள்ள உண்டு. அப்படியாப்பட்ட அற்புதமான ஊர் இது. அந்த ஊருக்குள்ள அப்போ கலைஞர் வரும்பொழுது எங்கள் வீட்டு வழியாக ஒரு ரோடு தான், அந்த முனையில் தான் எங்கள் வீடு இருக்கும். கலைஞர் அந்த வேனில் வந்தார். எங்கள் அம்மா நாளாக நின்று பார்த்தேன். எங்கள் அம்மா போய் காரை மறைச்சிட்டாங்க. இப்போ அவர் வந்த வேன் இருக்குலாம் போய் மறைச்சிட்டாங்க குறுக்கில். இந்த பைலட் வண்டி, அந்த அவருடைய வாகனம் எல்லாம் டப்பு நின்ட்டாங்க. ஷாக் ஆகிட்டாங்க எல்லாம், என்னதுன்னு தெரியல. அப்புறம் அவருக்கு பின்னாடி இருந்த எம்எல்ஏ அன்றைய மாவட்ட செயலாளர் பூண்டியார் அவர்கள் வந்து காதில் சொன்னார், நம்ம கட்சிக்காரவங்க தான் அவங்களை பார்க்கணுன்றதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் இல்லை என்னன்னு என்னம்மா என்ன எதுக்கு மறைச்சிங்கன்னு சொல்லி அவரே கேட்குறாரு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயா அந்த தயவுசெய்து டாஸ்மாக முடிங்க அப்படின்னு சொன்னிச்சு எங்கள் அம்மா. எங்கள் அப்பா கொஞ்சம் லைட்டாக குடிப்பாருங்க வேறு விஷயம். அதனால ஐயா தயவுசெய்து டாஸ்மாக முடிடுங்க அப்படின்னு. அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, 10 மணிக்கு முடிடுவாங்க, வா மணி 8:30 தான் ஆகுது, 10 மணிக்கு பண்ண முடிடுவாங்க வா. எங்கள் வீட்டு வழியாக உண்மையில் நடந்த சம்பவம். எங்கள் வீட்டு வழியாக வந்தார். அது வரைக்கும் கலைஞர் எங்கள் வீட்டு வழியாக வந்தார். பெரியார் வந்திருக்காரு. கலைஞர் அப்போ தன்னுடைய இறக்கும் தருவாயில் அந்த வழியாக வர்றாரு. அப்போதான் வந்து அவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் தூக்கிடுவோன்னு உறுதி கொடுத்தாங்க. அதனாலவே என்னவோ தெரியல, தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஓட்டு போடல அவங்களுக்கு. அப்போ அவங்களால வெற்றி பெற முடியல. ஸோ அந்த தருணத்திலையும் மக்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் வந்து வர்றாரு. இந்த சமூகத்துக்காக அவர் ஆற்றிய பங்கு என்ன, அவர் ஆற்றிய செயல்கள் என்ன, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவர் அந்த காலகட்டத்தில் சாலை வழியாக வர வேணுங்கிற அவசியம் இல்லை. ஹெலிகாப்டரை வச்சு அங்கங்கே இறங்கி ஏங்க நல்லா இருந்த முதலமைச்சர்லேயே ஹெலிகாப்டரில் பார்க்கும் பொழுது இவர் சாகர தருவாயில் அதுலேருந்து கொஞ்சம் வருடங்கள் இருக்க போகிறாருனாக்கா அவருடைய வயது மூர்ப்பு எவ்வளவு இருக்கும். அப்போ அதை தவிர்த்துட்டு மக்களை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர்றானாக்கா உனக்கு என்ன கேடுன்னு கேட்குறேன். இல்லை உனக்கு என்ன கேடு, நீ என்னைக்கு மக்களை வந்து பார்த்துருக்க? மக்கள் தானடா உன்னைய பார்க்கறதுக்கு பனையூருக்கு வாங்குற, மகாபலிபுரம் வாங்குற, மலேசியா வாங்குற. என்ன 41 பேர் செத்து போயிட்டானாக்கா அப்போ மகாபலிபுரம் வந்துட சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பார்ட்டியை போட்டுக்கிட்டே ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டு வைப்பாக நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 41 பேர் செத்து போயிட்டாங்கண்ணா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வர சொல்லுங்க, பஸ் நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஏசிலாம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீ எப்போ தான் மக்களை பார்க்க வருவேன்? அதான் அங்கே பார்த்துருமே ஃப்ரெண்ட்ஸ். மக்களை மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் வந்துச்சு பாருங்க, ஏசுநாதரே பனையூருக்கு வந்துட்டான். ஏசுநாதர் கூட பனையூருக்கு வந்துரு நீ. நான்லாம் எந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன். அப்படியே அந்த ஃபாதர்ஸ்லாம் கூப்பிடு, டெக்கரேட் பண்ணு, தூக்கிட்டு வந்துட்டாப்ல. போன ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க 2 நாள் கழிச்சு அப்போதான் தெரியுது மோடியோட க்ளோஸாக இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம் அங்கே போய் நிற்கிறாங்க. அந்த சேப்பு அங்கி போட்டு ஒருத்தர் குள்ளா போட்டு வந்தார் பார்த்தீங்களா, அப்படியே அந்த போப்பாண்டவர் மாதிரியே ஒருத்தர் கெட்டப்பில் வந்தாப்புல. நம்ம ஊரில் பெரும்பாலும் ஃபாதர் வந்து அந்த போப்பாண்டவர் கெட்டப்பில் இருக்க மாட்டாங்க, அவங்க அங்கி எப்படின்னு நமக்கு தெரியும். இவர் போப்பாண்டவர் மாதிரியே தன்னை ஜோடிச்சுக்கிட்டு வந்தாப்புல. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, என்ன அது இவ்வளோ ரொம்ப டெக்கரேஷனாக இருக்குன்னு பார்த்தோம்னாக்க மறுநாள் பசங்க எடுத்து போட்டோ போடுறாங்க, மோடி கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காப்புல அவர். அதனால தான் விஜய் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காப்புல. பூரா மாறுவடை போட்டிக்கு போகிற குரூப் போல் இருக்கு. அந்த ஃபாதர் மாதிரி மாறுவடை போட்டி போடுவாங்கல்ல, ஸ்கூல்ல எல்லாம் போட்டு அனுப்புவாங்கல்ல, பாரதியார் மாதிரி மாறுவடம் போட்டு அனுப்புறது, ஃபாதர் மாதிரி இயேசுநாதர் மாதிரி அந்த மாதிரி மாறுவடம் போகிற குரூப் போல் இருக்கு. பூரா ஏற்றி விட்டாங்க, மறுநாள் முழுக்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்புல. அப்படியாப்பட்ட குரூப். அப்போ நீ மக்களை போய் சந்திக்கணும், மக்கள் உன்னை சந்திக்க வருவாங்க அப்படின்னாக்கா இது என்ன அரசியல்? இதுதான் அண்ணா உனக்கு சொல்லி கொடுத்தாரா? இதுதான் உனக்கு அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா? கலைஞர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மக்களை சந்திக்க போறான்னு சொன்ன பார்த்தீங்களா, ஏன் மக்களை சந்திக்க போகணும்னாக்கா மக்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, திராவிடம் என்ன செஞ்சிச்சு, கலைஞர் என்ன செஞ்சாரு, காமராசர் அணையை கட்டினார், கலைஞர் மனைவிகளை கட்டினார். பஞ்சர் இலக்கில் உங்களுக்கு இவன் பூரா யோக்கிய மாதிரி பேசுறவன் யாருனாக்கா, ஈழத்துல போர் வந்து உச்சகட்ட சூழல் நடக்கும் பொழுது ரூம்ல ரொம்ப உச்சகட்டத்தில் நடிகை கூட இருந்த பையன், அவன் திருட்டு பையன் கேட்குறான் கேள்வி, காமராசர் அணையை கட்டினார், கலைஞர் மனைவியை கட்டினார். இதெல்லாம் பேசுறது முதல்ல யோக்கியதை இருக்கான்னு நான் கேட்குறேன். இதுக்காக தான் உன்னை செருப்பு கழட்டி அடிக்கிறது. காமராசர் யாராவது கேட்டாங்கன்னாக்கா நான் இப்போ சொல்ல போகிற பதில சொல்லுங்க. காமராசர் அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டின அணைகளுடைய எண்ணிக்கை 12, கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டிய அணைகளுடைய எண்ணிக்கை 42. இது வரலாறு. அதனால யாராவது இந்த அணையை கட்டினாரு மனைவியை கட்டினாருன்னு சொன்னாக்கா யோசிக்காதீங்க. இல்லைப்பா இன்னைக்கு தான்ப்பா செருப்பு புதுசாக வாங்கினா 1500 ரூபாப்பா அப்படின்னா கவலையப்படாதீங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, அந்த 1500 நான் அனுப்புறேன், எடுத்து பிஏ நாள் அடிச்சுட்டு இந்த பதில சொல்லிட்டு இங்கே வந்துட்டே இருங்க. ஏன் அணையை கட்டினார் அப்படின்னாக்கா 42 அணைகள் ஏன் கட்டினாரு? சரி அணையை கட்டியாச்சு, அணையை கட்டினா தண்ணி பாஞ்சிருமா? அணையை கட்டினா தண்ணியை தேக்கி வைக்கலாம், தேவைம்போது திறந்து விடலாம். வாக்கியா வழியே போகிற தண்ணி வந்து அப்படியே வயவுல பொத்துக்கிட்டு அடிச்சிருமா?
நாம எல்லாரும் ஒரு வேலி இல்ல 6 ஏக்கர் 7 ஏக்கர் நிறம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரே நாள் நைட்ல தண்ணி பாயணும்னாக்க எப்படி பாயும்? அப்ப மோட்டர் வேணும்ல, அணைய கட்டியாச்சு, அடுத்தது மோட்டரை கொடு, கரண்ட் மோட்டரை கொடு, ஃப்ரீயா கொடு அல்லது மானியத்தில் கொடு. சரி மோட்டர் கொடுத்தாச்சு, கரண்ட் மோட்டர் கொடுத்தாச்சு, கரண்ட் பில் யாரும் ஒப்பனா கட்டுவான்னு கேட்பீங்கல்ல, அதுதான் அடுத்தது கொண்டு வராரு. இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கான இலவச மின்சாரம். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே முதலாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் கொடுத்தது கலைஞருடைய ஆட்சியில். ஏன்னா இந்த திராவிடர் இயக்கம் திராவிட சித்தாந்தம் என்ன செய்தது அப்படின்னு கேட்பாங்கல்ல, இது சொல்லுங்க, இதுதான் செஞ்சிச்சு. அப்ப அணையை கட்டுறாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் மோட்டர் கொடுக்குறாங்க. பாய்ச்சறதுக்கு எனக்கு கரண்ட் பில் நீங்க கட்டி மாளாது, கமர்ஷியல் மோட்டருக்கு தண்ணி போட்டீங்கன்னாக்கா கரண்ட் பில் உங்களுக்கு கட்டி மாளாது, அதனால ஃப்ரீயா கூட எல்லாத்துக்கும். சரி ஏன் இதை கொண்டு வரணும், கலைஞர் ஏன் இதை கொண்டு வரணும்? ஏன்னா ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எது வாங்கினாலும் ஓட்டுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா வெறுமனே ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும் கலைஞர் கொண்டு வரல. மெட்ராஸ் பஞ்சம்னு ஒன்று நடந்துச்சு. மெட்ராஸ் பஞ்சம் நம்ம நினைக்கிற பஞ்சங்கிறது வேற. நம்ம வந்து ஐயோ எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு மாலுக்கு போகணும், 5000 ரூபாய் தேவை, நான் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கேன். நம்மளுடைய பஞ்சம்ங்கிறது இப்போ அதுதான். நம்ம இன்னைக்கு ஒரு கேளிக்கை விடுதிக்கு போகணும், ஒரு 5000 ரூபாய் 3000 ரூபாய் 2000 ரூபாய் செலவாகும். ஒரு படத்துக்கு போகணும், முக்கியமான படம் பார்த்தே ஆகணும், ஒரு 2000 ரூபாய் செலவாகும் 3 பேர் கூட்டு போயிட்டு வரதுக்கு. காசே இல்லைப்பா, பக்கத்து வீட்டில் பார்த்துட்டாங்க, எதிர்த்த வீட்டில் பார்த்துட்டாங்க, மேல் வீட்டில் பார்த்துட்டாங்க, கீழ் வீட்டில் பார்த்தாங்க, நம்ம வீட்டில் பார்க்கல. ரொம்ப பஞ்சப்பா வீட்டில். நம்ம சொல்ற பஞ்சம் தான். இந்த பஞ்சம் கிடையாது ராஜா, மெட்ராஸ் பஞ்சம்ங்கிறது வேற. நீங்க கூகுளில் மெட்ராஸ் பஞ்சம்னு எடுத்து போட்டு பாருங்க, அதனுடைய ஹிஸ்டரி வரும். சில போட்டோஸ் ஒரு இமேஜஸ் போடுங்க கூகுளில், மெட்ராஸ் பஞ்சம்னு தமிழ்லேயே கூட போடுங்க. நீங்க சோமாலியான்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிக்சர் ஞாபகத்துக்கு வரும்? எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய உருவங்கள், சாகரத்துக்கு நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கிற உருவங்கள், ஒரு 5-6 உட்காந்துருக்கும், படுத்திருக்கும், பக்கத்தில் ஒரு கழுகு கொத்துறதுக்கு ரெடியா உட்காந்துரும் அல்லது கொத்திக்கிட்டு இருக்கும்ல. அது ஏதோ சோமாலியாவில் மட்டும்தான் இருந்துச்சானாக்கா இல்லை. இதே தமிழ்நாட்டில் மெட்ராஸில் அந்த பஞ்சம் நடந்தது. சோமாலியாவை விட மோசமான இடத்துல எலும்பும் தோலுமான மக்கள் சாவதற்கு நிமிடங்களை எண்ணிக்கொண்டு, மூச்சுக்காற்றை எண்ணிக்கொண்டு படுத்து கிடந்தது தான் மெட்ராஸ் பஞ்சம். அப்ப அரிசி இல்லை, தண்ணி இல்லாமல் அந்த பஞ்சம் வந்துச்சு மக்களுக்கு. எதுவுமே கிடையாது, உணவே கிடையாது, தண்ணி கிடையாது. மெட்ராஸ் பஞ்சம்ங்கிறது அதுதான். மிக மோசமான பஞ்சம். வரலாற்றில் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பஞ்சங்களை பற்றி தெரிந்து, அப்ப அந்த பஞ்சத்திலேருந்து அந்த மக்கள் மீண்டு அடுத்த தலைமுறை வர்றதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆயிருக்கும். அந்த பஞ்சத்தில் இருந்த மக்கள் அடுத்த ஒரு 100 ஆண்டுல அடுத்தடுத்த தலைமுறை வந்திருக்கும்ல. அப்ப அந்த தலைமுறை மக்கள் வந்து அந்த பஞ்சத்தை நுகர்ந்திருப்பாங்க. அந்த பஞ்சத்துடைய பாதிப்பு அங்க இருந்திருக்கும். அந்த பஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்பா அம்மாவோ சித்தப்பனோ பெரியப்பனோ அப்போல தலைவர்கள் மெட்ராஸ் பஞ்சத்தை பத்தி நிறைய பேசி அவங்க கொண்டு போயிருப்பாங்க. தகவல்கள் வரலாறு தெரிஞ்சிருக்கும். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க செத்து போயிருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் மட்டும் இல்ல, அந்த மெட்ராஸ் பஞ்சத்துல பொழைச்ச எச்ச சொச்சங்களுடைய மிச்சம் தான் நம்மெல்லாம். அப்ப அந்த பஞ்சம் என்னன்னு தெரியும். அரிசி தண்ணி இல்லாத ஒரு பஞ்சம், உணவு இல்லாத ஒரு பஞ்சம். அதனாலதான் அணைய 42 கட்டினாரு, மோட்டர் கொடுத்தாரு, கரண்ட் கொடுத்தாரு, அரிசியை விளைவிங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் அரிசியினுடைய விளைச்சல் என்பது மிக அதிகமாக இருந்தது. அரிசியினுடைய விளைச்சல் அதிகமாக இருக்குனாக்கா என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றது எதுவாக இருந்தாலுமே அரிசிங்கிறது சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருள். அது விற்கலாம், விற்காம இருக்கலாம், காசு கொடுத்து வாங்கலாம், காசு இல்லாமல் வாங்கலாம், உணவுக்கான பொருள். அப்போ உணவுக்கான பொருள் தமிழ்நாட்டில் ஸ்டாக்ல இருக்கு. அப்போ ஸ்டாக்ல இல்லவே இல்லை, எங்கேயுமே அரிசி இல்லாத ஒரு சூழல். அப்போ அரிசி இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும்னு சொல்லி தான் கலைஞர் வந்து அவ்வளவு திட்டங்கள் போட்டு அரிசியை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கு தமிழ்நாட்டை தள்ளினார். ஏன்னா திராவிட இயக்கம் தமிழர் என்ன செஞ்சுச்சுனாக்கா இதுதான் செஞ்சிச்சு. நான் ஏதோ பெரியார் வந்து திராவிடர் இயக்கம் வச்சிருந்த போது, சுயமரியாதை இயக்கம் வச்சிருந்த போது வரலாறுகளாக அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சொல்றதை விட, இன்றைய தலைமுறைக்கு நாம இப்படி சோக்கா ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கோம்ல, இப்படி ஃபோனில் எல்லா வீடியோவும் பார்க்குறோம்ல, இவ்வளவு ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்ல, எங்கேருந்து எங்கே கடந்து வந்திருக்கோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. நான் வீட்டிலேருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க, எங்கேருந்து எங்கே வந்திருக்கேன்னாக்கா. அப்படி கிடையாது. இந்த மெட்ராஸ் பஞ்சம் என்கிற இடத்துல இருந்து, அரிசியே இல்லாத நிலையிலிருந்து இன்னைக்கு அரிசியை விளைவிச்சு சேஃப்டியாக வச்சிருக்கக்கூடிய இடத்து, அரிசி மூட்டை மலையில் நனைஞ்சு போச்சு இதெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த திமுக ஆச்சு பயங்கரமான ஆளுச்சு, அதில் வந்து எல்லாமே சரி பண்ணிட்டாங்கனாக்கா இல்லை. அந்த நாளைக்கே பாருங்க ஒரு தீண்டாமைக்கு எதிரான ஒரு போராட்டம் வச்சிருக்கோம். அப்போ எல்லாம் சரியாயிடுச்சானாக்கா இல்லை, இருக்கு. ஆனால் மற்ற கட்சிகளை விட, மற்ற சித்தாந்தங்களை விட திராவிட சித்தாந்தம் சிறந்த சித்தாந்தம் இது வரைக்கும் இருக்கிறதுல. மற்ற கட்சிகளை விட திமுகங்கிற கட்சி மிக சிறப்பான கட்சி, அந்த கூட்டணி சிறப்பான கூட்டணி. அதனால தான் அரிசியை கொண்டு வந்தாங்க. நீங்கள் விஜய் டிவியில் இல்லை, ஜீ தமிழ் டிவியில் ஒரு நிகழ்ச்சி வரும். அந்த கருப்பழனியப்பன் வந்து முன்னாடி கருப்பழனியப்பன் வந்தார், இப்போ ஆவடையப்பன் வராப்புல. கருப்பழனியப்பன் இருந்தபோது நடந்த ஒரு ஷோவை நான் சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு காட்சி மட்டும் வைரலாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து அதில் கன்ஃபெஷன் கொடுக்குறாரு, வாக்குமூலம் கொடுக்குறாரு. அந்த நபருக்கு வந்து 30லேருந்து 32 33 வயது இருக்கலாம். அவர் சொல்றாரு, அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது படிக்கும் பொழுது சொல்றாரு, நான் படிக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு நாள் உணவுக்கு அரிசி இல்லை, அன்னைக்கு அரிசி இல்லை,
பார்க்குறாங்க, உணவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலி ஆயிருச்சு, கையில் காசுல எதுவுமே இல்லை. இப்போ அன்று அந்த வீட்டில் உள்ள அந்த குழந்தைகள் அவங்க அப்பா அம்மா கூட பசியோட படுக்க போகிறாங்க. அந்த பசியை போக்குவதற்கான அரிசியோ காசோ பணமோ அந்த வீட்டில் இல்லை. என்ன பண்ணுறது? தண்ணியை குடிக்கலாம், தண்ணியை குடித்தா பசி திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும். அப்போ தான் புள்ள பசியோட இன்னைக்கு தூங்க போகுது என்று அந்த பெற்றோர்கள் பதைப்பில் அவங்களுக்கு தூக்கம் வரல, பசியில் பிள்ளைங்களுக்கும் தூக்கம் வரல. இப்போ அந்த அம்மா யோசிச்சா இருக்காங்க, திடீர்னு எழுந்திருக்கிறாங்க, கொண்டைய அள்ளி சொருகுறாங்க, போகிறாங்க, ஒரு 4 பானையை உருட்டுறாங்க, அடியில் இருந்த ஒரு பானையை எடுத்து பெருமூச்சு விட்றாங்க, அதில் கொஞ்சம் அரிசி இருந்திருக்கு, அந்த அரிசியை கொண்டு போய் களைகிறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க, கல் எடுக்கிறாங்க, திரும்ப கொண்டு வந்து சமைக்கிறாங்க, அந்த சோறை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த சோறை அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு அன்று பசியாறி உறங்குகிறார்கள். அந்த அரிசி என்ன அரிசி தெரியுமா? அரசாங்கம் பொங்கல் அப்போ அரிசி கொடுக்கும்ல, அதில் எல்லாம் முடிஞ்சது போக மிச்சத்தை அவங்க போட்டு வச்சிருந்து எப்பயோ போட்டு வச்சுருந்துருக்காங்க. அது யூஸ் பண்ணல, மற்ற அரிசி வெளில வாங்குற அரிசி ஏதோ பயன்படுத்தியிருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு யோசனை வந்திருக்கு, அங்கே கொஞ்சம் வச்சமே அன்னைக்கு பொங்கல் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏந்திரிச்சு போய் அந்த அரிசி எடுத்து அன்று இரவு அவருடைய பசியை போக்கியது அரசாங்கம் கொடுத்த அந்த பொங்கலுக்கு கொடுத்த அரிசி. இந்த அரிசி எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவான், எத்தனை பேர் நக்கல் நையாண்டி பண்ணுவான். ஆனால் பாருங்க, 2 பிள்ளைகளுடைய 3 பிள்ளைகளுடைய பசியை, ஒரு இரவு பசியை அந்த அரிசி போக்கியிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு 30 வயசு ஆயிருச்சு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு மாசம் 25 கிலோ மூட்டை அரிசி வாங்க போகும்போது அரிசியில் எது ஹையர் ரேட்டுன்னு சொல்லுங்கன்னு கேட்டு, அது விலை உயர்ந்த அரிசி எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசியை 2 மூட்டை நான் தூக்கிட்டு வந்து வீட்டில் போடுவேன். 2 மூட்டை தூக்கிட்டு வந்து வீட்டில் போடுவேன். ஒரு மூட்டை காலியானவனையே இன்னும் 2 மூட்டை கொண்டாந்து போட்டுருவேன். ஏன்னாக்கா இது காசு திமிருன்னு நீங்க சொல்லலாம், சம்பாதிக்கிற அதனால காசு திமிரு. அதனுடைய காசு திமிரு அல்ல, என்னுடைய முன்னாடி நான் பசியில் இருந்த பட்டினியில் இருந்த நினைவுகள். அது அந்த அரிசியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைவு வந்துகிட்டே இருக்கும். எங்க சாப்பிட உட்காந்தாலும் அந்த ஒரு கவளம் சோத்தாள்ளி வாயில வைக்கும் பொழுது எனக்கு என்னுடைய பழைய நினைவுகள், அரிசி விட்ட நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். இது என் பிள்ளைகளுக்கோ என் வீட்டில் உள்ளவங்களுக்கோ என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைச்சதா எங்க வீட்டில் வந்து நான் 2 மூட்டை 3 மூட்டை விலை உயர்ந்த அரிசியை நான் வாங்கி வைப்பேன் அப்படின்னு சொல்றாப்புல. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம கதையா அவங்க நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரிசியே வாங்க முடியாத சூழல்ல இருந்த ஒரு பையன் வளர்ந்து வந்து 25, 22, 23 வயசு ஒரு வேலைக்கு போய் 27 வயசுலாம் வீட்டில் ஒரு 1800, 2000, 2500 ரூபாய்க்கு ஒரு மூட்டை அரிசியாக்கி 3 மூட்டை அரிசியா வாங்கி போற அளவுக்கு அவனுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. இந்த பொருளாதாரம் எப்படி உயர்ந்துச்சு? டெய்லி வந்து யாராவது கதவை தட்டி இந்த ஒரு 10,000 வச்சுக்குப்பா, திராவிடம் 10,000 வச்சுக்குப்பா, கதவை தட்டி நாங்க டிவி கலந்து வர்றோம் 10,000 வச்சுங்க, வீட்டுக்கு 10,000 ரூபா, ஜாலியா இருங்க, அப்படியா வந்துச்சு? அது கிடையாது. இந்த திராவிட சித்தாந்தம் இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய, பின்தங்கிய, மிகவும் பின்தங்கிய பட்டியல் சமூகமானவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், கிராமத்தில் இருப்பான், அப்போ அவனுக்கு எப்படி படிப்பை கொண்டு போய் சேர்க்கறது? படிப்பை கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா அவர் வேலைக்கு போவான், வேலைக்கு போனோம்னாக்கா அவனுடைய நிலைமை மாறும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டமாக போட்டு கொண்டு வந்தாங்கல்ல பின்னாடி. இது அவனுக்கு பின்னாடியே இந்த திட்டங்கள்லாம் நடக்குது. இந்த திட்டங்களில் அவனும் பயன்பெற நபராக மாறி இன்னைக்கு எங்கே வந்திருக்கானாக்கா, அரிசி இல்லாத குடும்பத்திலேருந்து இன்னைக்கு மாதத்துக்கு 3 மூட்டை அரிசி 2000 ரூபா 2000 ரூபாய் கொடுத்து ஒரு மூட்டை அரிசியினுடைய விலை நான் சொல்றது. அப்போ 10,000 ரூபாய் அரிசி மட்டும் வாங்கி போட்டு வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்க அளவுக்கு அவனுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. இது 100 விஷயம் தெரியுமா? இது ப்ரீ கிளைமேக்ஸ் தான், கிளைமேக்ஸ் இப்போ தான் இருக்கு. அந்த நபர் யார் தெரியுமா? அவர் ஒரு டாக்டர். அவர் வளர்ந்து டாக்டர் ஆயிட்டாப்ல. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமத்தில் அரிசிக்கே வழி இல்லாமல் அரசாங்கம் கொடுத்த அந்த பொங்கலுக்கு கொடுத்த அந்த அரிசி, மிச்சமாக இருந்த அரிசியை ஒரு நாள் நைட்டு பசியாறிட்டு தூங்கின அந்த பையன் வளர்ந்து என்னவாக மாறி இருக்கிறானாக்கா, மருத்துவராக மாறி இருக்கிறான். இது வேற எந்த சித்தாந்தத்தால செய்ய முடியும்னு சொல்லுங்க? அந்த சித்தாந்தத்தை தாராளமாக அந்த கருப்பு சட்டையை போட்டு கழட்டி போட்டு அந்த சட்டையை போட்டு நான் பின்னாடியே வந்துடுறேன். இப்படி ஒரு சித்தாந்தம் செய்கிறது என்றால் அதுதான் திராவிட சித்தாந்தம், அதுதான் சுயமரியாதை சித்தாந்தம். கலைஞர் என்ன செய்தார்? திராவிடம் என்ன செய்தது? இந்த திராவிட இயக்கங்கள் என்ன செய்தது? ஆனால் மண்ணாங்கட்டுகளா முண்டை கலப்பைகளா இதுதான்டா பண்ணுச்சு. அவர் சொல்லும் போது என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்ல, அரிசியை வச்சு நமக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்ல. அப்போ நானும் அங்கேருந்து கடந்து இங்கே வந்து நிற்கிறேன். இன்னைக்கு இது யார் செஞ்சது? மணியண்ணை வந்து எனக்கு மாதம் தம்பியை வச்சுங்க மைனர் தம்பின்னு சொல்லிட்டு எனக்கு 20,000 மணியண்ணை காசு அனுப்புறாரா? கிடையாது. இந்த சித்தாந்தம் ஒரு வேலையை செய்யும், நமக்கு படிப்பை கொடுக்கும், சுயமரியாதை கொடுக்கும், வேலை வாய்ப்பை கொடுக்கும், இடஒதுக்கீடு கொடுக்கும். நாம தான் அதை பிடிச்சிட்டு மேலே வரணும். இவ்வளவு செய்ததுதான் திராவிடர் இயக்கம். தமிழர் நலனில் திராவிடர் இயக்கம் என்ன செஞ்சுச்சுனாக்கா இதுதான் செஞ்சிச்சு. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஒரு தோழர், ஒரு இயக்குனர், ஒரு தோழர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க, அதில் கேட்குறாங்க, ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இந்த விஜய் பின்னாடி போகிற தம்பிகள் எல்லாம் தற்குறிகள்னு சொல்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது எப்படி சொல்ல முடியும்? அவங்க தற்குறிகளாக போனதுக்கு யார் காரணம்? அது இங்கே உள்ள இயக்கங்களுடைய தோல்வி, இங்கே உள்ள அரசியலுடைய தோல்வி. போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாப்புல. அதெல்லாம் வந்து இவங்க அந்த இயக்கங்கள் சரியாக செயல்படல.
அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு அப்ப இயக்கங்கள் எதுவுமே செய்யல அப்படின்னா எப்படிங்க ஒரு நாள் இரவு பசியோடு தூங்க வேண்டி இருந்த அவனுடைய பசியை அடக்கி மருத்துவராகவும் மாத்திருக்கனாக்கா இங்க இயக்கங்கள் அமைப்புகள் திட்டங்கள் எதுவுமே செய்யாம தான் இவருடைய வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கா? அப்ப அவர் அரசியல் படுத்தி இருக்குல்ல. அப்படி கிராமத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில அரசியல் படுத்தி அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றி அதை கொண்டு போய் எல்லாத்தையும் சொல்லணும், எந்த சித்தாந்தம் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுன்னு வந்து சொல்லணுங்கிற அளவுக்கு அவனை அரசியல் படுத்தினது யாரு? எச் ராஜா போய் இங்கிருந்து காரைக்குடியிலேருந்து வண்டியை போட்டு போய் சொல்லிட்டு வந்த அரசியல் படுத்தி வந்தாப்பிலே அவரை யார் தான் அரசியல் படுத்தினது? இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்குமே எல்லாம் அரசியல் படுத்தி தான் உட்காந்துருக்கோம். இங்கேயோ யாரோ கருப்பு சட்டையோ சேப்பு சட்டையோ நீல சட்டையோ போட்டு மீட்டிங் போட்டு பேசும் பொழுது அங்கே ஒரு 100 பேரோ 200 பேரோ ஏன் ஒரு 50 பேரோ நிற்கிறானாக்கா அரசியல் படாமலாம் அங்கே போய் நிற்பாங்க. அப்போ அரசியலே படுத்தல. இது அரசியல். இங்கே உள்ள அரசியலுடைய தோல்வி, இங்கே உள்ள அமைப்புகளுடைய தோல்வி, இயக்கங்களுடைய ஒட்டுமொத்தமாக தூக்கி நம்ம மேலே பழிய போடுறது. ஏதோ அப்போ அம்பேத்கர் என்ன பண்ணாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் அப்புறம் என்ன ஆடு விளையாட்டம் விளாண்டுந்தாரா? அவனுடைய இறுதி மூச்சு வர பெரியார் என்ன தாயம் விட்டுட்டு இருந்தாரா? அயோத்தியாச பண்டிதர் என்ன பண்ணிருந்தாரு? ரெட்டமலை சீனிவாசன் அப்ப அரசியல் படுத்தலையா? அப்ப இங்க அண்ணா என்ன பண்ணாரு, கலைஞர் என்ன பண்ணாரு, அப்ப மணியன் என்ன பண்ணாரு, இப்ப கோவை ராமகிருஷ்ணன் என்ன பண்ணாரு? அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? யாருமே அரசியல் படுத்தனாக்கா அப்ப நீங்க அரசியல் படுத்த அரசியல் படுத்த நிக்கிறீங்க பேசுறீங்க. அப்ப உங்களை அரசியல் படுத்தினது யாரு? அப்ப எங்கோ 4 தற்கொலைகள் இருக்கதான் செய்வான். அது ஏதோ 2025 தான் இந்த திமுக ஆட்சியில தான், இந்த ஸ்டாலின் ஆட்சியில தான், இந்த கூட்டணி ஆட்சியில தான் எல்லாரும் தற்கொலைகளா போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை என்னன்னாக்கா திமுக வன்மம். இது வன்மமும் இல்லாம என்ன சொல்றது? உனக்கு வன்மம்னாக்கா தனிப்பட்ட முறையில் பேசுங்க. இந்த கட்சி எதுவுமே செய்யல, இந்த அமைப்பு எதுவுமே செய்யல, யாருமே அரசியல் படல. ஏதோ எம்ஜிஆர் காலத்துல வந்து எல்லாரும் அரசியல் பட்டு அப்படியே அரசியல் புரிதலோட எல்லாரும் தூக்கிட்டு தெரிஞ்சது மாதிரி எல்லாரும் எம்ஜிஆரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. எனக்கு எம்ஜிஆர் மீது வந்து பயங்கர அதிருப்தி உண்டு. என்னன்னா எம்ஜிஆரை பத்தி புகழ்ந்து பேசணும்னு கேளுங்க, எம்ஜிஆர் என்ன செய்தார்னு கேளுங்களேன். எம்ஜிஆர் என்ன செய்தார்? 2 விஷயம் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கட்சியில் உள்ளவங்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் ரசிகர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் என்ன செய்தார்? 2 விஷயம் மட்டும் சொல்லுவாங்க. சத்துணவு போட்டார் முதல்ல சொல்லிடுவாங்க. இந்த கேள்வி முடிக்கிறதுக்குள்ள சத்துணவு போட்டார். சரிப்பா, அடுத்தது என்ன பண்ணாரு? கைவண்டி கை ரிக்ஷா இருக்கிறவங்களுக்கு ரெயின் கோட் கொடுத்தாரு. சரிப்பா, வேற என்ன கொடுத்தாரு? வேற வேற அவரு நிறைய கொடுத்துருக்காருங்க. சரிப்பா, நிறைய கொடுத்துருக்காரு. அவர் எங்கேயே கொடுத்துருப்பாரு. எங்களுக்கு என்ன கொடுத்தாரு? எங்களுக்கு என்ன திட்டங்கள் கொடுத்தாரு? அது அவரு அள்ளி அள்ளி கொடுத்த சிவந்த கரங்கள்ங்க. எப்ப நான் திரும்ப சொல்றேன், அள்ளி அள்ளி கொடுத்த சிவந்த கரங்கள் தான், வாரி வள்ளல் தான். யாருக்கு வாரி வழங்கினாரு? யாருக்கு வாரி வழங்கினாரு? அன்றைய காலத்தில் இருந்த சாராய வியாபாரிகளுக்கு வாரி வள்ளலாகவும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களாகவும் இருந்தாரு. இன்னைக்கு சென்னையில வந்து பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் போட்டு அட்டானமஸா உட்காந்துருக்காங்க பூரா பள்ளி சாராய வியாபாரி. எம்ஜிஆரை சுற்றி சுற்றி அவருக்கு 6 மணிக்கு மேலே செய்கிற பணிவிடைகளை செய்து அந்த இடங்கள் பூரா ஏரிகளும் அரசு புறம்போக்கு இடங்களும் ஏதோ ஒரு ஏழை வாழைக்கு போய் சேர இடங்களை இவருக்கு செட்டப் பண்ணி கொடுக்குறாங்கன்றதுக்காக எழுதி கொடுத்த நிலங்கள் தான் பூரா. இதைத்தான் அவர் வாரி வாரி வழங்கினாரே தவிர எந்த ஏழை வாழைகளுக்கும் அவர் வாரி வாரி வழங்கவில்லை. கூட நடிச்ச நடிகைகளுக்கு வாரி வாரி வழங்கினாரு. ஓரூர் பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் யார் விட்டோம்? எம்ஜிஆர் என்ன மம்பட்டி பிடிச்சி கொத்தி சம்பாரிச்ச இடம்? அது அரசு புறம்போக்கு இடம். எதுக்குப்பா அந்த நடிகை தூக்கி எழுதி கொடுத்தாப்ல? இல்லைன்னு சொல்ல. யாரு கொடுத்தாரு? இவங்களுக்கு தான் கொடுத்தாரு எம்ஜிஆர். இப்ப குட்டி பத்மினி ஒரு நடிகை இருக்காங்க, அவங்க யூடியூப்ல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதுல ஜெய்சங்கர் நல்லா ஆங்கிலத்தில் பேசக்கூடிய புலமை உள்ளவர், ஜெயலலிதாவும் நல்லா ஆங்கிலத்தில் பேசுவாங்க. ஜெயலலிதா ஷூட்டிங் இல்லாம ஃப்ரீ டைம்ல எப்பவுமே ஒரு இங்கிலீஷ் புக் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு அது தெரியாது, எம்ஜிஆருக்கு அவருக்கு தெரியாது. அதனால ஷூட்டிங் ஃப்ரீ டைம்ல ஜெய்சங்கரும் அவங்களுக்கு அதை பேசிட்டு இருப்பாங்க. இந்த தகவல் வந்து யாரோ சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் கிட்ட. எனக்கு என்ன கேள்வினா, சரி அவங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலுமே உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். உனக்கு என்னையா பிரச்சனை? ஒரு நடிகரோட பேசிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒன்று ஜெயலலிதா அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கணும், இல்லை ஜெய்சங்கருக்கு பிரச்சனையா இருக்கணும். 2 பேருமே பிரச்சனை இல்லை. இவர் என்ன பண்றாரு, அந்த வெடிக்காத வெத்து துப்பாக்கி தூக்கிட்டு கிளம்புறாப்புல. துப்பாக்கியை சொன்ன அவர் தூக்கிட்டு கிளம்புறாப்புல. யார்? ஜெய்சங்கரை சுடுறதுக்கு. இவரு போன நேரம் நல்ல வேலை ஜெய்சங்கர் இங்கே இல்லை. அந்த அம்மா பதிவு பண்ணுறாங்க, குட்டி பத்மினி அம்மா பதிவு பண்ணுறாங்க. அந்த ஒரு நடிகர் ஒருத்தர் இருப்பார், ஒரு தயாரிப்பாளர் பிஆர்னு நினைக்கிறேன், அவர் இந்த சித்ராலட்சுமணன் அவருடைய சேனலில் பதிவு பண்ணுறாங்க. அதை அப்படியே எம்ஜிஆர் வந்து துப்பாக்கி தூக்கி கிளம்பிட்டார் ஜெய்சங்கரை சுடுறதுக்கு. நல்ல வேலை அன்னைக்கு ஜெய்சங்கர் இல்லை, இருந்தாக்கா சுட்டுருப்பார். அப்படியே சுட்டு நகர்த்திருப்பார். உங்கள் ஐயா அப்படியே சுட்டு கிழிச்சாலும் நாங்கள் அப்படியே அசந்து தான் போவோம் உங்கள் ஐயா சுடுறதில்ல. அப்படியாப்பட்ட நபர் ஒரு நாள் கொடைக்கானலில் ஷூட் நடக்குது. கொடைக்கானலே ஊட்டிலையோ டீம் எல்லாம் ரெடியாக இருக்குது, லைட்டு கேமராமேன் எல்லாம் செட்டப் ரெடியாக இருக்குது. ஆனால் ஹீரோயின் வச்சு ஷூட் பண்ணோம், புது ஹீரோயின் அந்த படத்துக்கு. மணி 7 7:30 ஆகுது, 6:30 மணிக்கு டைம் சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த பண்ணி டைமில் எடுக்கணும்ட்டு. ஹீரோயின் ஆள் வரவே இல்லை.
என்னங்க எங்கன்னு கேட்டாங்க, எம்ஜிஆர் தூக்கிட்டு போயிட்டாருட்டாங்க. அந்த அம்மா குட்டி பத்தி பதிவு பண்றாங்க, நாம தான் சொல்லல. அந்த அம்மா பதிவு எம்ஜிஆர் தூக்கிட்டு போயிட்டாரு ஹீரோயின். அன்னைக்கு ஃபுல்லா ஷூட்டிங் கேன்சல். இப்படியாப்பட்ட எம்ஜிஆரை புகழ்ந்து ஐயோ எம்ஜிஆர் அதை பண்ணா, சரி எதை தான்ப்பா பண்ணாருனாக்கா அந்த என்னக்கா ரெயின் கோட் மேட்ரு வரேன். இப்போ ரெயின் கோட் மேட்ரு என்னக்கா, இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அது கலைஞர் வந்து பராசக்தி படத்தில் ஒரு டைலாக் வைக்கிறாரு. அதில் கைரிக்ஷா இழுக்கிற ஒருத்தர் வருவார். அப்போ சொல்கிறாரு, கலைஞருடைய வசனம் அது, கதை திறக்கிற வசனம். அப்போ ஒரு வசனம் வைக்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கைரிக்ஷாவை ஒழிப்போம். ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டு அதை இன்னொரு மனிதன் இழுக்கின்ற இழிவை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுயமரியாதை இழுக்கான இந்த இழிவை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு டயலாக் வைக்கிறாரு பராசக்தி படத்தில். பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது, ஹிட் ஆகுது, திமுக ஆட்சியை பிடிக்குது. 67 ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் கைரிக்ஷாவை ஒழிக்கிறாங்க. கைரிக்ஷாவை ஒழிச்சதுக்கு அப்புறம் சைக்கிள் ரிக்ஷாவை கொடுக்குறாங்க. ஏன் கைரிக்ஷாவை ஒழிச்சாங்கன்னாக்கா, அது ஒரு அடிமைத்தனமான ஒரு வேலை. மாடு தானே அது செய்யும், மனுஷனை உட்கார வச்சு மாடு இழுத்துட்டு போகும். மாடு செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு மனுஷன் கைரிக்ஷானாக்கா, நிறைய பேர் இந்த 2K கிட்ஸு ஜென்சியெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி பிடிச்சிட்டு மாடு இழுத்துட்டு போகல. அதே மனுஷன் வந்து மனுஷனை உட்கார வச்சு இழுத்துட்டு போவான். மூட்டையோ மனுஷனே உட்கார வச்சு மாடு மாதிரி மனுஷன் இழுத்துட்டு போவான். அது ஒரு வேலையாக முன்னாடி கைரிக்ஷான்னு இருந்துச்சு. இந்த கைரிக்ஷா ஒழிச்சு தான் ஆட்டோ ரிக்ஷாங்கிறத கொண்டு வந்தாங்க. தமிழர் நலனில் என்ன செய்தது திராவிடர் இயக்கம்னாக்கா, இதை செய்தது. இது என்னங்க பெரிய விஷயமானு கேட்பீங்க. இதுவே உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைனாக்கா, ரெயின் கோட் கொடுத்த எம்ஜிஆர் என்ன பெரிய விஷயமா? ஏன் தெரியுமா அவர் எம்ஜிஆர் எடுத்து ரெயின் கோட்டை கொடுத்தாரு? இழுக்கும் போது மழை பெஞ்சிச்சுனாக்கா மழையில நனைஞ்சிட்டே போவாங்கல்ல, அதனால அவருக்கு ரெயின் கோட் கொடுத்தேன். இதுல கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் வித்தியாசம் என்னன்னாக்கா, எம்ஜிஆர் அந்த கைரிக்ஷா வண்டியில் உட்கார்ந்து கொண்டு போகிற நபருடைய இடத்துல இருந்து யோசித்ததால், ஐயோ நம்ம தொழிலாளி வந்து மலையில நனைறானே, அவன் நம்மளை எசமானும் கூப்பிடணும், அவனுக்கு உதவி செய்யணும், மலையிலேருந்து காப்பாற்றணும்னு நினைச்சு முதலாளி மனநிலையிலிருந்து எம்ஜிஆர் யோசிச்சு ரெயின் கோட்டை கொடுத்தாரு. ஆனா கலைஞர் அந்த வண்டியை இழுக்கின்ற மனிதனுடைய காலில் இருந்து யோசித்தார், அந்த இழுக்கக்கூடிய மனிதனாக யோசித்தார். இது ஒரு அடிமைத்தனமான வேலை இல்லை என்று யோசித்து கைரிக்ஷா ஒழிச்சார். எம்ஜிஆர் உட்காந்துட்டு முதலாளி மனநிலை யோசிச்சாரு, கலைஞர் இழுக்கிற தொழிலாளி மனநிலை யோசிச்சார். இதனாலதான் கைரிக்ஷா ஒழிஞ்சிச்சு. அவர் ரெயின் கோட் கொடுத்தாரு, கலைஞர் கைரிக்ஷாவை ஒழிச்சார். இப்படி திமுக கொண்டு வந்த திட்டங்கள் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதை பேசுவதற்கு தற்பொழுது நேரமில்லை. ஆனா இந்த அரசியல் படவில்லை இந்த இளைஞர்கள் அப்படிங்கிறது ஏதோ விசு சொல்றது மாதிரி நம்ம காதல் விழுவுது. விசு தான் ஒரு படத்துல சொல்லுவாப்ல, நாங்க வந்து 1967 அப்புறம் நான் பேண்ட் போறதை விட்டுட்டேன் அப்படிம்பா. ஏன் அப்படி சொல்றானாக்கா, அந்த விச பாப்பான் திமுக ஆட்சிக்கு வந்தது 1967. 1967 அப்புறம் நான் பேண்டே போறதுல திமுக அழிவுபடுத்துறாப்லையா. அவன் பேண்ட் போடுறத விடல, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1967 அப்புறம் விசுவனுடைய பேண்ட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பாப்பானுடைய பேண்டையும் அடிக்கிற அடியில கலட்டுச்சு. அப்ப அடிச்ச அடி இன்னைய வரைக்கும் இந்த குருமூர்த்தி கத்திட்டு இருக்காங்க உட்காந்து கான்க்ளேவ்ல. ஐயோ எங்க காலில் யாரும் விழ மாட்டாளே, திமுக வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுத்து, யாரும் பாப்பானுடைய காலில் முன்னாடி மாதிரி விழறது இல்லைன்னு சொல்லி இன்னமும் கத்திட்டு இருக்காங்க அந்த விச பாப்பான், குருமூர்த்தி என்கிற பாப்பான். இந்த மாதிரி இந்த ஆற்றாமையில கத்துறது இருக்குல்ல, அவங்கள்ட்ட நான் ஒன்னே ஒன்று திரும்பி கேட்கிறேன்னாக்கா, சரிப்பா இவங்க வந்து அரசியல் படுத்தப்படலன்னு சொல்ற, இவங்களை அரசியல் படுத்துவதற்கு நீ என்ன செஞ்ச? முதல்ல அரசியல் படுத்தப்பட வேண்டியது உண்மைதான், உண்மையிலே அரசியல் படுத்தப்படலாம். யாரை நாங்கள் அரசியல் படுத்த வேண்டும் நினைக்கிறோம்னா, அம்பேத்கரும் மோடியும் ஒன்று என்று யாரு இங்க கட்டுரை எழுதுகிறார்களோ அவர்கள் தான் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இங்க அரசியல் படுத்தப்பட வேண்டும். ஒரு பத்திரிகையை வச்சுக்கிட்டு, ஒரு பதிப்பகத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அம்பேத்கரும் மோடியும் ஒண்ணுன்னு ஒருத்தர் கட்டுரை எழுதும் பொழுது அதை மறுப்பு போட வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருந்தும் நீங்க மறுப்பு போடாமல் பதுங்குவீங்கன்னாக்கா, நீங்கள் தான் இங்க அரசியல் படுத்தப்பட வேண்டியவர்கள். இவர்கள் தான் அரசியல் படுத்தப்பட வேண்டியவர்களை தவிர இங்க எல்லோரும் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்கூரிகள் என்பவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்னைய வரை இருக்கதான் செய்வாங்க. அதனால டெய்லி போய் டோரை தட்டி, தம்பி வாங்க அரசியல் படுத்துறோம், தம்பி வாங்க அரசியல் படுத்தணும் யாரும் படுத்த மாட்டாங்க. அங்கங்க நடந்துகிட்டு இருக்கோம், நீ போய் தான் உட்காரணும். தம்பி இங்க வந்து உனக்கு டாஸ்மாகும் திறந்துருக்கும், உனக்கு விஷப்பாட்டில் கடையும் திறந்துருக்கும், உனக்கு சாராயம் வேணும்னாக்க சாராயம் குடிக்கணும் கேட்பாங்க. இன்னைக்கு கடை திறந்ததுனால தான் போய் குடிக்கிறாங்க. இதை ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆகிடும், அப்படி நினைச்சுக்காதீங்க. கேள்வி, நீங்க கடை திறந்ததுனால தானே போய் குடிக்கிறாங்க, விஷ கடை தான் திறந்துருக்கு தம்பி, போய் குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல, அப்ப உனக்கு எது தேவை இது தேவையில்லை, இல்ல இது வந்து போக போக தன்னுடைய உடலை வந்து பாதிப்புக்குள்ளாகும், நம்ம இதை கட் பண்ணிட்டு உடலுக்கு தேவையான காய்கறிகளை சாப்பிடுவோம்னாக்கா அந்த கடையும் உனக்கு திறந்துருக்கு. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் அந்த கடையும் திறந்துருக்கு. நட்ஸ் வேணுமா அந்த கடையும் திறந்துருக்கு. உனக்கு எது வேணுங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். நீ போய் நான் அந்த பஸ்ல அடிபட்டு தான் சாவன்னு போய் விழுந்தாங்க, நாங்க என்ன பண்றது? நாங்க உனக்காக கத்திக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே கத்த விட மாட்டாரு, டைம் ஆயிடுச்சுன்றாரு. அதனால வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.